ஹாய், எங்கடா காலையிலே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி சண்டே இல்லையா? அதனால் காலையிலே கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு. போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி மதியம் சண்டே மீன் தான் ஸ்பெஷல் செய்யலான்ட்டு கிளம்பியாச்சு. அது இல்லாமல் கடைக்கு கொஞ்சம் காய்கறியும் மசாலா பொருளும் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈவினிங் கடை போடுறோம் இல்லையா? அந்த கடைக்குள்ள ஐட்டமும் இப்போ மார்க்கெட் போகும்போது கையோட ரெகுலராக போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அதான் கிளம்பியாச்சு. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். வாங்க அடுத்து அதை பார்க்கலாம். மீன் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணணும். கழுவி க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இந்த மீன் போட்டு குழம்பு வச்சிடலாம். தலையும் வாலும் பீஸ் போட்டு குழம்பு வச்சுட்டு இது வறுவல் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு மசாலா பரட்டி வச்சாச்சு. மீனுக்கு மசாலா தடவி வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டு ஊறிட்டுருக்கும். அடுத்து நம்ம குழம்பு வைக்கலாம். மீன் கழுவி மசாலா போட்டு பரட்டி எடுத்து வைக்கிறது தான். அப்படியே ஒவ்வொன்றுக்கா நல்லா தடவி வைக்கிறது தான். எப்பயும் மீன் வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஒவ்வொரு டைம் போடுவேன், ஒவ்வொரு நாளைக்கு போட மாட்டேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இருக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மீன் மசாலா பரட்டியாச்சு. அடுத்தது குழம்பு வைக்கலாம். இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு மீன் குழம்புக்கு. தேங்காய் பேஸ்ட்டு. சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு வெந்தயம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சோன்னே இன்னும் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கிடுச்சு. இது தக்காளி. தக்காளி வணங்கும்போது லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினோன்னே நம்ம இதில் புளி கரைச்சி அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் புளி கரைச்சல்லே ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே அந்த தாளித்த குழம்புல ஊற்றி குழம்பு கொதிக்க வைக்க வேண்டியது தான். குழம்பு கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கணும். இப்போ கொதிக்கும்போதே உப்பு, காரம், புளியெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்.
கொதிக்கிட்டோம். மீன் போட்டாச்சு. மீன் போட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும். மீன் வருது வாங்க. சுட சுட சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.